வணக்கம். இன்று என்னை கவர்ந்த திரை இசை பாடல் வரிசையில் ஒரு இனிமையான மனதை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கிறேன். இந்த பாடல் 1961 ஆண்டு வெளிவந்த பாவ மன்னிப்பு என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல். 1961 என்றால் கிட்டத்தட்ட 64 வருடங்கள் நிறைவு செய்துள்ள இந்த பாடல் கவியரசு கண்ணதாசன் இயற்றியிருக்கிறார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். இந்த பாடலை ஏன் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், இந்த பாடல் எப்படி என் மனதை கவர்ந்தது என்றால், எல்லோரும் இளமையினுடைய கதவுகளை வாழ்க்கையில் தட்டும் பொழுது உலகமே அழகாக தெரியும் இல்லையா? இளமையினுடைய கதவை தட்டுங்கள், யாரை பார்த்தாலும் அழகாக தெரியும். எந்த மலரை பார்த்தாலும் அழகாய் தெரியும். எந்த செடி கொடிகளை பார்த்தாலும் மரங்களை பார்த்தாலும் அழகாய் தெரியும். கண்ணுக்கு எல்லாம் அழகாய் தெரிகின்ற அந்த இளமை காலத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை பார்த்து அவளுடைய அழகில் மயங்கி அவளை வர்ணிப்பதாக இந்த பாடல் புனையப்பட்டுள்ளது. இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே எளிமையானவை, இனிமையானவை, அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடியவை. அதான் இந்த பாடலுடைய சிறப்பு. வரிகளில் மிகவும் எளிமை இருக்கிறது, இனிமை இருக்கிறது, எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த வசீகரம் இருக்கிறது. எல்லோரும் ஒரு முறை கேட்டால் மறுமுறை முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடல். பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். ஜெமினி கணேசன் புகழ்ந்து வர்ணித்து பாடக்கூடிய அந்த பெண்ணாக சாவித்திரி அவர்கள் நடித்திருக்கிறார்கள். நடிகை திலகம் அல்லவா சாவித்திரி. அவர்களுடைய நடிப்பை பற்றியும் அவருடைய முக பாவனைகளை பற்றியும் சொல்ல வேண்டியதில்லை. ஜெமினி கணேசனுடைய இயல்பான நடிப்பு இந்த வார்த்தைகளுக்கு மேலும் வலுவூட்டுகிறது. பி.வி. ஸ்ரீனிவாசனுடைய குலைவான குரல், அது ஜெமினி கணேசனுக்கே உரிய குரல் மாதிரியே இருக்கும். இந்த பாடலை முதல்ல கேட்டுவிட்டு அந்த பாடலினுடைய சுவையை எடுத்து பார்ப்போமா? கலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. கலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. கலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல். கலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. கலங்களில் அவள் வசந்தம், பால் போல் சிரிப்பதில் பிள்ளை,
அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை. அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை. கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். பின்னணி இசையோட இந்த பாடல் மென்மையாக ஒலிக்கும் பொழுது அப்படியே இதயத்தை சுண்டி இழுக்கும். அற்புதமான வரிகள், எளிமையான கவிதை, இலக்கணத்துடன் கூடியது. இந்த வரிகளிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி மோனை பயின்று வந்துள்ளது. காலங்களில் அவள் வசந்தம் காவண்ணான்னு ஆரம்பிக்கும். கலைகளிலே அவள் ஓவியம் அடுத்த வரி காணா. மாதங்களில் அவர் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. ரெண்டுனுடைய முதல் சீர்லையும் மான்னு வருது பாருங்க. இதே மாதிரி பாடல் முழுவதுமே பயின்று வரும். இதுதான் அடிமோனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பாடலினுடைய ஒரு பெண்ணை எப்படி இனிமையாகவும் எளிமையாகவும் வர்ணிக்க முடியுங்கிறதுக்கு இந்த பாட்டு தான். பாட்டினுடைய சிறப்புகளை ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஏன் இப்படியெல்லாம் வார்த்தைகளை போட்டிருக்காரு அப்படின்னு வியப்பாக இருக்கும். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். ஏயா வசந்த காலம்னு சொல்கிறாரு? ஒரு பெண்ணை பார்த்து அவள் வசந்த காலம் போல் இருக்கிறாள் என்று ஏன் சொல்கிறாள்? வசந்த காலங்கிறது மாசி பங்குனி காலம், அதை இளவேனில் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெயிலும் அதிகமாக இருக்காது, குளிரும் அதிகமாக இருக்காது, இதமான சூழ்நிலையில் நிலவும். அவள் அருகில் இருக்கும் பொழுது ஒரு இதமான சூழ்நிலை, ரம்மியமான மனதை இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறதுங்கிறதுக்காக வந்து தான் அவர் காலங்களில் அவள் வசந்தம்னு சொல்கிறார். ஏன்னா அந்த வசந்த காலத்தில் தான் திருவிழாக்கள் போன்ற பண்டிகைகள், கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் நடைபெறும். அப்போ இந்த வசந்த காலம், வசந்த விழாலாம் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு காலம். அந்த காலத்தில் வந்து வெயிலும் அதிகமாக இருக்காது, குளிரும் அதிகமாக இருக்காது, உடம்புக்கு இதமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டவள் அப்படிங்கிறதுனால தான் அவளை இந்த வசந்த காலத்தை சொல்கிறார். அவளுக்கு காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். 64 கலைகள் இருக்குது. நாட்டிய கலை இருக்குது, பாடல் கலை இருக்குது, ஆடல் கலை இருக்குது, இப்படி எத்தனையோ சிற்பக்கலை இருக்குது, பேச்சுக்கலை இருக்கிறது, எத்தனையோ கலை இருக்கிறது. அவ்வளவு கலைகளிலும் உள்ள ஏன் ஓவியக்கலை என்று குறிப்பிடுகிறார்? ஓவியம் நம் எண்ணத்தில் உள்ளதை சித்திரமாக வரைந்து விட்டால் அது கோடான கோடி ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே நிலைத்து நிற்கும். நம்மளுடைய எண்ணத்தை பிரதிபலித்து நாம் வரையக்கூடிய அந்த ஓவியங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நிலைத்திருக்கும். அதை போல நம் சிந்தனையில் நிலைத்து நிற்கக்கூடியவள் என்பதற்காக கலைகளிலே அவள் ஓவியம் என்று சொன்னார். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. மாதங்களில் ஏன் மார்கழி என்று சொன்னார்? மார்கழி மாதம் மிகவும் மங்களகரமான மாதம். ஒவ்வொரு வீட்டிலுமே கோலமிட்டு அதில் பூசணி பூக்கள் வைத்து அந்த காலை நேர பொழுது ஒரு திவ்யமாக மங்களகரமாக இருக்கும். கோயில்களில் எல்லாம் திருப்பாவை, திருவம்பாவை ஒலித்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு அற்புதமான மங்களம் சூழ்ந்த ஒரு மாதம்தான் மார்கழி மாதம்.
மங்களமும் பக்தியும் நிறைந்த மாதம். அவள் ஒரு மங்களகரமானவள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மாதங்களில் அவள் மார்கழி என்று வார்த்தையை போட்டாள். மலர்களிலே அவள் மல்லிகை ஏன் என்று சொன்னார், மல்லிகை என்று ஏன் சொன்னார் என்றால், மல்லிகை பெண்களுக்கு பிடித்தமான மலர்களில் ஒன்று. பெண்கள் மல்லிகையை வைத்திருப்பதை ஆண்களும் விரும்புவார்கள். ஆண்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு மல்லிகை மலரைத்தான் பெரும்பாலும் வாங்கி கொண்டு பரிசாக அளிப்பார்கள். ஆக ஒரே சமயத்தில் பெண்களை கவர்ந்திழுக்கக்கூடிய தன்மையும் ஆண்களை மயக்குகின்ற தன்மையும் வாய்ந்தது இந்த மல்லிகை மலர் என்பதால் தன்னை மயக்கியவள் என்பதை உணர்த்துவதற்காக மல்லிகை என்று போட்டார். வார்த்தைகள் எவ்வளவு எளிமையாகவும் இனிமையாகவும் நம்மை தூண்டி எழுப்பதாக இருக்கிறது பார்த்தீர்களா? கலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, கலங்களில் அவள் வசந்தம். பாடல் ரொம்ப இனிமையான பாடல். அடுத்த வரிகளை பாருங்க. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிப்புறா. ஏன் இந்த மணிப்புறாவை எடுத்துக்கொண்டார் என்றால், மணிப்புறா எங்கு சென்றாலும் ஜோடியாகத்தான் செல்லும். அப்போ தன்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பறவைகளில் அவள் மணிப்புறா என்று வார்த்தை பிரயோகம் செய்திருக்கிறார். பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. தாலாட்டு பாடலினுடைய இனிமை இனியாக வேறொரு பாட்டை சொல்ல முடியாது. எத்தனையோ வகையான பாடல்கள் இருந்தாலும் நம்மளுடைய மனதை சொக்க வைத்து கிறங்க வைத்து தூங்க வைக்கக்கூடிய அந்த வல்லமையுடையது, மனதை மயக்குகின்ற தன்மையுடையது தாலாட்டு பாட்டு அல்லவா? சிறு வயதிலிருந்து நாம் கேட்கக்கூடிய பாடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் இந்த தாலாட்டு பாடல்தான் மிகவும் இனிமையானதாக விளங்கும். ஏனென்றால் நம்மளுடைய மனதை அப்படியே தன்வசப்படுத்தி நம்மை ஆழ்நிலை கொண்டு சென்று நம்மை தூங்க வைத்து விடும் என்பதால் அவளை பாடல்களில் அவள் தாலாட்டு என்று சொன்னார். கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல் அப்படின்னு அடுத்த வரியை போடுறார். கனிகளில் அவள் மாங்கனி, கனிகளில் அவள் மாங்கனி. முக்கனிகள் இருக்கின்றன, மா பலா வாழை. பலாப்பழம் இனிமையாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு கரடு முரடாக இருக்கும். வாழைப்பழம் தோலை உரித்த பின் தான் அதனுடைய சுவையை உணர முடியும். பார்ப்பதற்கு அவ்வளவு வசீகரமாக இருக்காது. ஆனால் மாங்கனி இருக்கிறதே சுவையாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். மாங்கனியை பார்த்து வாயில் நீர் ஊறாதவர்கள் இருக்க முடியாது. அதனால் கனிகளில் சிறப்பான கனியாக அவர் மாங்கனியை தேர்ந்தெடுத்து அந்த மாங்கனிக்கு இணையானவளாக அவரை கூறுகிறார். பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம். காற்றினிலே அவள் தென்றல். தென்றல் காற்றுதான் மெதுவாக நம்மை தழுவி சென்று இன்பம் தரக்கூடியது. காற்று கொஞ்சம் வலுவாக அடிக்கும் பொழுது அந்த சுகம் நமக்கு இருக்காது. நம்மை தழுவி செல்வது போல் மெதுவாக தடவி செல்வது போல் வரக்கூடிய காற்று தென்றல் காற்று. அதான் காற்றினிலே அவள் தென்றல் என்று அந்த பெண்மையினுடைய மென்மைக்கு தென்றல் காற்றை கொண்டு வருகிறார்.
ஆக எளிமையான வார்த்தைகளில் ஒரு பெண்மையை எப்படியெல்லாம் புகழ் சொல்கிறார் பாருங்கள். அடுத்த வரி, பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி. கண் போல் வளர்ப்பதில் அன்னை கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம். மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை. இந்த பிள்ளையினுடைய சிரிப்பு இருக்கிறதே, அது கள்ளங்கவடமில்லாத வெள்ளை சிரிப்பாக இருக்கும். அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியுமல்லவா. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், குழந்தையினுடைய மனதில் பொய்மை இருக்காது, வஞ்சனை இருக்காது, தீமை இருக்காது. அதனுடைய உள்ளம் மிகவும் சுத்தமாக இருக்கும். அப்போ அது சிரிக்கும் பொழுது அது தெய்வீக சிரிப்பாக இருக்கும். அதனால தான் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி. பனி இருக்கிறது பாருங்கள், கண்ணுக்கு தெரியும், தொட்டாச்சுன்னா உடனே மறைஞ்சு போய்விடும். அதே போல் மென்மையானவள், அந்த பனியைப் போல மென்மையானவள், இனிமையானவள், குளிர்ச்சியானவள் என்பதற்காக பனி போல் அணைப்பதில் கன்னி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கண்போல் வளர்ப்பதில் அன்னை, அவளே ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடாக இருக்கிறாள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பாராவை வைத்திருக்கிறாள். கண்போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் நம்மை பராமரிக்கக்கூடிய நேரத்தில் அமுதூட்டும் வேளையிலே அன்னையாக இருக்கிறாள், அணைக்கும் வேளையிலே கன்னியாக இருக்கிறாள், ஆலோசனை வழங்கக்கூடிய நேரத்திலே நண்பனாக இருக்கிறாள். இப்படி ஒன்றானவளே பலவானவளாக இருக்கிறாள் என்று தன்னுடைய காதலினுடைய சிறப்பை பூராம் சொல்லி, இப்படியெல்லாம் எனக்கு சொல்வதற்கு கற்றுக் கொடுத்ததால் என்னை கவிஞன் ஆக்கியவளே அவள்தான். ஏன்னா இளமை என்னுடைய வாயில் கதவை தட்டிய பொழுதுதான் நான் பேனாவை எடுத்து கவிதை எழுத ஆரம்பித்தேன் என்று அவர் கவிஞனான வரலாற்றையும் இதில் இணைத்து கொண்டார். அவர் முதலாக அவரை ஏதோ ஒரு பெண் வசீகரித்து இந்த மாதிரியெல்லாம் எழுதக்கூடிய அளவுக்கு அவருடைய மனதில் இடம் பிடித்திருப்பதன் காரணமாகத்தான் இந்த வரிகள் எல்லாம் வந்திருக்கின என்று சொன்னால் மிகையாக. பாட்டு அருமையான பாட்டு தானே, கேட்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம். மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிப்புறா. பாடல்களில் அவள் தாலாட்டு. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி. காற்றினிலே அவள் தென்றல். காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம். மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கன்னி. கண் போல் அறுப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை. அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம். மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை.
கலங்களில் அவள் வசந்தம். மற்றும் ஒரு என்னை கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.